ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம். நம்ம ஒவ்வொரு மாதம் எத்தனை முயல்கள் குட்டியோடு இருக்குன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் மாதம் வீடியோ கொடுத்துட்டோம். ஜனவரி மாதத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ கொடுத்துடலான்னு நம்ம எப்போவுமே வீடியோ அப்பப்போ எடுத்து வச்சுருவோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா செக்கர் ராபிட், அதாவது இங்கிலீஷ் பாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டிருக்கு. மொத்தம் 7 குட்டி போட்டிருக்கு. இதில் இந்த ஆரஞ்சு கலர் புள்ளி டாட்டா இருக்குல்லையா, அதை மட்டும் நம்ம ஃபார்முக்கு வச்சு மற்ற எல்லாமே பார்த்து நம்ம புக் பண்ணி சேல் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பாட்டர் சின்னமான ப்ளூ கலரும் ஹவானாவும் வந்து அடுத்த சேல்ஸ் வரும் உங்களுக்கு. அது போக எல்லாமே கலெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த டைமில் என்ன முயல் குட்டி போட்டிருக்கோ அதை நீங்கள் புக் பண்ணி 45 டேஸில் எடுத்துக்கலாம். ரெண்டாவது நம்ம இங்கிலீஷ் பாட்டர், இதில் 2 குட்டிகள் இருக்குது. ஒன்று இங்கிலீஷ் பாட்டர், இது ஃபீமேலு. ஸோ இதுவுமே புக் பண்ணிட்டாங்க. இன்னொன்று டச்சு, அதுவும் புக் பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் திருப்பாலையும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டச் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி கேட்டிருக்காங்க. ஸோ டெலிவரி நம்ம பண்ணிடலாம். நம்மளோட குட்டிகள் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் முயல் ஆரோக்கியமாக இருக்கணும். என்னோடய வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். அதில் சொல்கிற விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். மூணாவதாக பார்த்துட்ருக்கு பார்த்தீங்கன்னா அங்கோரா. கிட்டத்தட்ட 5 குட்டிகள் போட்டுச்சு. 5மே வந்து பார்த்திங்கன்னா புக்குடு, எல்லாமே சேல்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அது தன்னோட குட்டிகளுக்கு பால் கொடுக்குறதான் பார்க்குறீங்க. அது வந்து எல்லாம் சாப்பிட்டுருக்கு. கீழே குட்டிகள் எல்லாமே பால் குடிச்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட குட்டி தாய் முயல்கள் எல்லாமே ரொம்ப சிறந்த முயல்களாக இருக்கனால இதோட குட்டிகளும் அதே சிறப்போடு இருக்கும். என்னோடய ராபிட் ஃபார்மில் என்ன தப்பு நடக்குது, அதை நான் எப்படி சரி பண்ணுறேன், எல்லாமே உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். எனக்கு என்ன சக்ஸஸ் வருதோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் போதும். இல்லை நான் தப்பு பண்ணி தான் அதை கற்றுக்கணுன்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. அது நல்லா இருக்காது. மற்றவங்க பண்ணுற தப்புலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு குட்டி இறந்து போகுதுன்னு சொல்கிறீங்க. அவங்களோட பேச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேரட் கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தக்காளி கொடுத்துருக்கீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா பால் பவுடர் கலக்கி முயல் குட்டிக்கு கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள். எங்கேயுமே இந்த மாதிரி விஷயங்களை என்னோடய முயல்கள் கொடுக்குறதில்ல. அதனால் நீங்கள் அதை பண்ண வேணாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, ப்ரோ நீங்கள் கொடுக்குற முயல் குட்டி வந்து புல்லு சாப்பிடுமான்னு கேட்குறீங்க. நம்ம 45 டேஸில் வந்து ஹைலைட் பண்ணி தான் அந்த டேஸ்க்கு அப்புறம் நம்ம கொடுக்குறோம். அதனால் முயல்கள் எல்லாமே ஆரோக்கியமானதாக இருக்கும். நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜனவரி மாதம் 14 குட்டிகள் போக பழைய குட்டிகள் இருந்தனால மொத்தமாக சேல்ஸுக்கு பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. அடுத்து பிப்ரவரி மாதம் என்னென்ன குட்டிகள் சேல்ஸ் இருக்குன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு முயல் வேண்டுறவங்க ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் எந்த ஏரியான்னு சொல்லுங்கள். அந்த ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் சேஃபாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம புக் பண்ணி கண்டிப்பாக டெலிவரி கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிச்சதை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். முயல் வளர்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.